இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதுவரை போட்ட வீடியோ விட ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ட்ரிக்கோட சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வீடியோவுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரே ப்ரீசெட்டாக அதிலே சேர்க்க ஃபைட்டு அந்த பீட் மார்க் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ப்ரீசெட்டாக தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்லேயே இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நான் கொடுத்துருக்க பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு வெறும் பீட் மார்க்காக தான் கொடுத்துட்டே இருந்திருப்பேன். இதில்க்கான சேக் எஃபெக்ட்டை நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா இந்த வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்து அந்த சாங்கு முடியுது பார்த்தீங்களா, இந்த சாங்கு முடிஞ்சு இந்த சைடு 2 பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன்னா இது 2 தான் அதுக்கு தேவையான சேக் எஃபெக்ட் தான். ஸோ இந்த எஃபெக்ட்டை எந்தெந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த குரூப்போட சைஸ் கம்மியாகும் இல்லை எக்ஸ்ட்ரா போகும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் அப்படியே வர சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த கீழே இருக்க அந்த 0.0 செகண்ட் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ். ஸோ உங்களோட இமேஜ் எந்த இடத்துல ஆட் பண்ணணும், நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் என்னோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த சாங்குக்கு அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணினா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோ வேகமாக முடிக்கணும் அப்படின்றக்காக தான் ஸ்டார்டிங்கில் இருக்க இமேஜாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 இதில் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 இது இருக்குது பதிலாக அந்த 2 சின்ன பீட் மார்க்கா அந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை எந்த இடத்துல நீங்கள் வீடியோ வச்சே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நமக்கு வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ள கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து இந்த சைடு இருக்க பீட் மார்க்லையும் அந்த கேர்ளோட ஃபோட்டோவே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணி அந்த 3 டாட்டு அதே மாதிரி அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ள கட் பண்ணி வச்சாச்சா. வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 இதில் உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க 2 நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ண லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மீதி இருக்க பீட் மார்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கரெக்டாக அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த 3 இது வரும் பார்த்தீங்களா, அந்த 3 பெரிய பீட் மார்க்குக்கு உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து மீதி இருக்க அந்த 2 சின்ன இமேஜுக்கு மட்டும், அதாவது சின்ன பீட் மார்க் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ நம்மளோட இமேஜ் தான் இதில் நிறைய வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எந்தெந்த இடத்துல நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து வரிசை அந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு நான் என்னோட இமேஜெலாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கு அடுத்து லாஸ்ட் அந்த மாதிரி 2 பீட் மார்க் மட்டும் இருக்குது. இந்த இதில் நம்ம முன்ன பண்ண மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வீடியோ ஆட் பண்ணால் இன்னும் வீடியோ பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ள கட் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரியே லாஸ்ட் பீட் மார்க் கூட நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா நான் ஏதாவது ஸ்கிப் பண்ணால் அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு லைவாகவே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பீட் மார்க்கும் நமக்கு இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஸ்டார்டிங்கில் இந்த சென்டரில் குரூப்ஸ் இருந்து பார்த்தீங்களா, இந்த குரூப்ஸில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஏன் ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா இதை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த பிக் 1 அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டை கொடுப்போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானு எப்பயும் போல் அந்த மீடியாவை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதில் அந்த கேர்ளோட இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக ஃபேஸ் சென்டரில் தெரிகிற மாதிரி மட்டும் கையாலே இழுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த 2வது இருக்குது பதில் அதில் வந்து உங்களோட இமேஜ். ஸோ அந்த இதை டச் பண்ணி எடிட் குரூப் அதே மாதிரி அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்து கிழக்க ப்ளஸ் ஐக்கான இந்த மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துக்கங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் அப்படியே
அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் இமேஜ் டச் பண்ணி சும்மா கையாலே அதோட சைஸை கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே சென்டரில் ஃபேஸ் வந்து செட் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த குரூப்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு குரூப் பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே வர இருந்தது, இப்போ அதுவே கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அதை எப்படி பழையபடி கொண்டுட்டு வரதுன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க்கு போயிருங்க, லாஸ்ட் பீட் மார்க் போயிட்டு இப்போ அந்த கட்டான அந்த இதை டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது ஒரு சிம்பிள் இருக்கா அதை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பழையபடி இருந்த மாதிரியே அந்த எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆயிடும். ஸோ இப்போ ரெண்டு இதில் அந்த கேலோட இமேஜை செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி மீத இருக்க ரெண்டில் உங்களோட இமேஜை மாற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு, இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. இனி இந்த ஆட் பண்ண இமேஜஸ்க்கு மட்டும் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், இதில் ஃபஸ்ட் இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு நம்மளோட இமேஜ் எங்கெங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணாமா, அந்த 3 இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த 2 கேர்ள் இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சைடு இந்த குரூப்புக்கு இந்த சைடு ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணோம். ஸோ அந்த 3 இமேஜை இதே மாதிரி செலக்ட் பண்ணால் மொத்தம் 6 இமேஜ் நம்மளோட இமேஜ் செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 6 இமேஜ்லையுமே நம்ம இந்த மொதல் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க் டச் பண்ணி அந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், வெறும் எஃபெக்ட் மட்டும் நமக்கு வேறு லெவலில் இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும். இப்போ நம்மளோட இமேஜ்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நீ அந்த கேர்ளோட இமேஜ், ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு சின்னதாக பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா அதை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட்டு அதே மாதிரி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போது மீத இருக்க அந்த ஹீரோயின்ஸ் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹீரோயின்ஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஒரு 2 இருக்கும். அதே மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்கில் அந்த குரூப்புக்கு முன்னாடி நமக்கு 2 இருக்கும் பார்த்தீங்களா, அது 2ஐயும் செலக்ட் பண்ணால் மொத்தம் 4 இது. 4ஐயும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோம் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த சின்ன ஆரோ மார்க் டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இதுக்கும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்கை விட எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கா, அது 2ஐயும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டெலிட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், கரெக்டாக பீட் மார்க் அளவு உங்களுக்கு வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ அலாமரன்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.